வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு காலம் பாக்ஸ், ஒரு டவர் பாக்ஸை நாம் எப்படி டிசைன் பண்ணலாம், எதுக்காக டவர் பாக்ஸ் வேணும். இப்போ நவடேஸ் வரக்கூடியது எல்லாமே டிஜிட்டல் ஆடியோஸ். பர்டிகுலராக நம்ம டிவியில் எல்இடி டிவியில் வரக்கூடிய அவுட்புட் நல்ல துல்லியமாக ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய ஆடியோ வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஓடிடியில் வரக்கூடிய பிக்சர்லாம் பார்க்கும்போது அதில் நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ வரும். வரக்கூடிய அந்த டிஜிட்டல் ஆடியோவை நாம் ஒரு டீகோடர் மூலிமா அனலாக் ஆடியோவாக மாற்றிடுவோம். அந்த அனலாக் ஆடியோவை நல்ல ஒரு ஆம்பிளிஃபையரில் கொடுத்து அவுட்புட் எடுத்திருக்கோம். அதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் இந்த 2 சேனல் அல்லது நம்மக்கிட்ட ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர், நல்ல பவரான ஆம்பிளிஃபையர் இருக்குதுன்னு வச்சுங்களேன். லெஃப்ட்டு ரைட்டு நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் லெஃப்ட்டில் வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் ரெண்டுலேயுமே நாம் வந்து ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் பாருங்களேன், இப்போ பார்த்துருக்கீங்களா, இதுதான் வந்து ஆடியோ ஸ்பெக்ட்ரம், ஆடியோ ஃப்ரீக்வன்சியோடைய ரேஞ்ச் 20 to 20 kHz, 20 to 20,000 சைக்கிள்ஸ், இதான் ரேஞ்ச். இந்த ஆடியோ ஸ்பெக்ட்ரத்தில் டோட்டல் இந்த ஃப்ரீக்வன்சி ஃபுல்லாக பாருங்கள், கீழே என்ன போட்டிருக்கு, இந்த இடத்துல மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர்னு போட்டிருக்கு. மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணோம்னா மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் இந்த டோட்டலாக ஓவரால் ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். பட் இண்டிவிஜுவலாக ஒரு ஊஃபரில் கேட்குற மாதிரி பேஸ் வருமானா வராது. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மிட்ரேஞ்சில் வரக்கூடிய மிடில் ஃப்ரீக்வன்சி வருமானு கேட்டால் அதில் வராது. ஒரு டியூட்டரில் வரக்கூடிய எஃபெக்ட் ஃபுல்லாகவே இந்த ஃபுல் ரேஞ்சில் வருமானா வராது. ஓரளவுக்கு வரும். நம்மகிட்ட ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஒன்று யூஸ் பண்ணும்பொழுது ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸை இது ரீப்ரொடியூஸ் பண்ணும். பட் இருந்தாலும் நமக்கு நல்ல கிளாரிட்டி வேணும், இன்னும் ஆடியோவில் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணணும். இது ஃபுல்லாக இருக்கிறது மிட் ரேஞ்சு, இது வந்து மிட் பாஸு, இதை விட்டுருவோம். சப்வூஃபர் தனி லைன் விட்டுருவோம். ஓகே, அப்போது இந்த இடத்துல இருக்க ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இருக்குது இல்லையா, இதை 3ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ட்ரிபிள் மட்டும், மிடில், இது வந்து பாஸ் மிடில் ட்ரிபிள். ஓகே, ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி, இப்படி 3ஆக பிரிக்கணும்னு என்ன பண்ணலாம். பிரிக்கிறது மட்டும் இல்லை, பிரிக்கிறதுக்கு ஒரு நெட்வொர்க் ஒன்று தேவை. அந்த நெட்வொர்க் மூலிமா ஆம்பிளிஃபையர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை நாம் 3 சேனலாக பிரிச்சிடலாம். ஆம்பிளிஃபையர்லேருந்து வரக்கூடிய ஆம்பிளிஃபைடு சிக்னல் இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சியை தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு வே, மிடில் ஃப்ரீக்வன்சியை பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு வே, லோ ஃப்ரீக்வன்சி பிரித்து எடுக்கிறதுக்கு ஒரு வே. இப்படி பிரிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டவர் மாடல் ஸ்பீக்கர் நம்மளால் அந்த சிஸ்டம் ரெடி பண்ண முடியும். அப்போ என்ன தேவை அப்படின்னா, முதல்ல இந்த ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ்லாம் தெரியுது. டியூட்டர் என்ன பண்ணும், டியூட்டர்லேயே 2 இருக்குது. ஒன்று சூப்பர் டியூட்டர் இருக்குது, தென் மிட்ரேஞ்ச் இருக்குது, அப்புறம் ஊஃபர். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் சிக்னலில் பிரித்து கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு நெட்வொர்க் தேவை, 3-வே நெட்வொர்க்கு தேவை. இதுதான் அந்த 3-வே நெட்வொர்க். இது டைனிட்டி கம்பெனியுடைய 3-வே நெட்வொர்க். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன், பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்குள்ளே இருக்கக்கூடியது மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் திஸ். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் சிக்னல் இன்புட் கொடுத்துருக்கு. தென் 3 ரேஞ்சாக பிரிச்சிருக்கு. எப்படி பிரிச்சிருக்கு, இப்போ ஒரு சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாமா. பாருங்களேன், இந்த மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள், நான் மினிமைஸ் பண்ணிடுறேன், அப்போ தான் டயக்ராம் பார்க்க முடியும். இதில் பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்கு, ஒரு பக்கம் வந்து ஊஃபர், ஒரு பக்கம் வந்து மிட்ரேஞ்சு, தென் வந்து டியூட்டர். இது ஊஃபர், மிட்ரேஞ்ச், டியூட்டர். இதுதான் சிக்னல் இன்புட். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்.
அப்போ இந்த ப்ளஸ் சிக்னலை இந்த காயில் வழியாக இந்த ஊஃபருக்கும், இந்த ப்ளஸ் சிக்னல்லிருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த சிக்னல் ஒரு கெப்பாசிட்டி வழியாக காயில் வழியாக இந்த மிட்ரேஞ்சுக்கும், இந்த பாசிட்டிவ் சிக்னல்லிருந்து ஒரு கெப்பாசிட்டி வழியாக ட்ரூட்டரோட பாசிட்டிவுக்கும் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, இந்த வரக்கூடிய அந்த ஓவரால் ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸில் இருக்கக்கூடிய ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் இந்த ட்யூட்டர் ரீப்ரொடியூஸ் பண்ணும். மிடில் வந்து மிட்ரேஞ்ச் ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஊஃபர் வந்து லோ ஃப்ரீக்வன்சியை பிரிச்சிடும். அப்படின்னா அந்த சேனலுடைய செப்பரேஷன் வந்து நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஒரு காலம் பாக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், டவர் பாக்ஸ் இப்போ எல்லாம் பெரும்பாலும் வந்துருச்சு, எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் கம்பெனி டவர் பாக்ஸ் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒன்று 20 ரூபா 25,000 ரூபா அந்த மாதிரி வருது. நாம் ரொம்ப லோ பட்ஜெட்லேயே நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு தெரியும், டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீக்கர், ஊஃபர், சப் ஊஃபர், ப்ரொஃபஷனல் ஊஃபர்ஸ், மிட் ரேஞ்ச், ஃபுல் ரேஞ்ச், டியூட்டர்ஸ் ஆல் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும், கொரியரில் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோ கேட்கணுன்னா முதல்ல இந்த ஒரு புரிதல் இருக்கணும் சப்ஜெக்டில். ஸோ என்ன தேவை, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் போர்டு இருக்குது. டைனிட்டினுடைய நெட்வொர்க் போர்டு இருக்குது. 2 வே இருக்குது, 3 வே இருக்குது, சப்புக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது, கிராஸ் ஓவர் இருக்குது. ஓகே சரி, இது பார்த்தோம் இல்லையா. இப்போது இன்னொரு சர்க்யூட்டில் பார்க்கலாம். லைக் திஸ். இது பாருங்களேன், அதே தான், கொஞ்சம் விஷுவலாக இருக்கும் பார்க்குறதுக்காக. ஊஃபர் ஒரு காயில் வழியாக கொடுத்துருக்கு சிக்னல், இந்த மிட் ரேஞ்சுக்கு காயில் கெப்பாசிட்டி வழியாக கொடுத்துருக்கு, டியூட்டருக்கு ஒரு கெப்பாசிட்டி வழியாக கொடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிள். கிராஸ் ஓவர் ஃபார் ஸ்பீக்கர். ஒன் மோர் சர்க்யூட், ஒரு டயக்ராம் பாருங்களேன். இதில் என்னென்ன இருக்குது, இதில் வரக்கூடிய பாசிட்டிவ் சிக்னல் ஒரு காயில் வழியாக லோ ஃப்ரீக்வன்சி நேராக ஊஃபருக்கும், இந்த பாசிட்டிவ்லேருந்து ஒரு கெப்பாசிட்டர் காயில் வழியாக மிட்ரேஞ்சுக்கும், இந்த பாசிட்டிவ்லேருந்து ஒரு கெப்பாசிட்டர் வழியாக ஒரு காயில் பேரல் பண்ணி ஒரு டியூட்டருக்கும் கொடுத்துருக்கு. இது ஒரு நெட்வொர்க். நிறைய கம்பெனி இருக்குது, ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. ஓகேவா, பட் எல்லாத்துக்கும் காமன் இது தான். ஓகே, அப்போது இந்த சேனல் செப்பரேஷன் பண்ணணும். ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மிடில் ஃப்ரீக்வன்சி செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நெட்வொர்க் போர்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஓகே சரி, இப்போ நான் பார்த்துட்டோம் இல்லையா. தென் அடுத்து என்ன வேணும், இப்போது இது வந்து நெட்வொர்க்கு பற்றி இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இதில் வரக்கூடிய ஸ்பீக்கர் பற்றி பார்க்கலாம். டியூட்டர் ஸ்பீக்கர், மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர், ஊஃபர் ஸ்பீக்கர் பார்க்கலாமா. பாருங்கள், இதுதான் வந்து கிராஸ் ஓவர்னு சொல்லி இதில் காமிச்சிருக்கேன், நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக பார்க்குறது ஒரு ஊஃபர். ஊஃபர் தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டவர் பாக்ஸுக்கு என்னென்ன வேணும், எப்படி அசம்பிள் பண்ணலாம், என்னென்ன டேட்டா தேவைன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக வரணும், வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 home theater assembling and troubleshooting, UPS, inverter, emergency light, induction stove, all SMBS. உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ அந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். படிப்பு இருந்தால் தான் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கணும்னு இல்லை, படிச்சிருந்தால் நல்லது. ஆண் பெண் வித்தியாசம் இல்லை, வயது வித்தியாசம் இல்லை, யார் வேணாலும் எலக்ட்ரானிக்கில் கற்றுக்கலாம். எதிர்காலம் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஹார்ட்வேர் டெக்னாலஜி, நீங்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படும். குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வீட்லேயும் 10 கேட்ஜெட் இருக்குது. கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும், வந்தால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் தேவை. அது ஏன் நீங்களாக இருக்கக்கூடாது. ஓகேவா சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு டவர் பாக்ஸில் என்னென்ன வரும் அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். 6x1, இது வந்து 6x1. நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் 6x1. இதில் 6 இன்ச்சு ஊஃபர், மேக்னெட்டோட சைஸ் வந்து 100. ஸ்பீக்கரோட அவுட்புட் பவர் அப்படின்னா 40 வாட்ஸ் RMS, பீக்குனா டபுள்.
80 வாட்ஸ். ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா இது வந்து ஊஃபர், அதனால் உங்களுக்கு 50 ஹெர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகி 5.5K வரைக்கும் ரெஸ்பான்ஸ் வரும். வாய்ஸ் கைல் 1 இன்ச் டயா. இப்போ பார்க்கலாம், நான் காமிக்கிறேன். இதான் டைனிட்டி. இதில் மாடல் நம்பர்னு எடுத்துட்டிங்கன்னா SW651 அப்படின்னு இருக்கு மாடல் நம்பர். இப்போது நான் பிரிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கவர் ஆகும் நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். எப்படி நல்ல ஒரு கிளாசிக் லுக் பக்காவாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங் பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது. பிளாக் கவுண்ட் தான், சூப்பராக இருக்குது. இது ஒரு ஊஃபர், டைனிட்டி ஊஃபர். பேக்கில் பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ், ஆர்எம்எஸ் வந்து 40 வாட்ஸு, பீக்கு வந்து 80 வாட்ஸு. SW651 ஊஃபர் 8 ohms, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இந்த இதுவே போதும், நல்ல அவுட்புட் வரக்கூடியது. ஓகே, இப்போது ஒரு ஊஃபரை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா? தென் அடுத்தபடியாக BMD சீரியஸ் மிட்ரேஞ்ச். இப்போ மிட்ரேஞ்சில் 400F பாருங்கள், இதுதான் பாக்ஸு. 400F நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். மிடில் ஃப்ரீக்வன்சி பக்கா தூக்கலாக வரும் உங்களுக்கு. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுடைய ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். பாருங்கள், இதுதான் இந்த மாதிரி இருக்கும். இந்த படத்தில் இருக்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஆர்எம்எஸ் வந்து 40 வாட்ஸு, பீக்கு வந்து 80 வாட்ஸு, 4 ohms மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர். நல்ல குவாலிட்டி பக்கா ஃபினிஷிங்கில் இருக்கும், நல்லா இருக்கும் மிட்ரேஞ்ச். இது அவசியம் தேவை. எதுக்காகனா மிடில் ஃப்ரீக்வன்சியை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, இந்த மிடில் இதுலேயே உங்களுக்கு மிட்ரேஞ்சிலேயே 6 inch இருக்குது. நம்ம அப்ளிகேஷன் வரும்போது உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது ஒரு டியூட்டரில் BTT858ன்னு ஒரு மாடல் இருக்குது, TT857 ஒரு மாடல் இருக்குது. இப்போ பார்க்கலாம் 858 அப்படிங்கிற மாடல். ஏன்னா இதுதான் நம்ம வந்து இப்போ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு டவருக்கு. ஓகே, இது பாருங்களேன், லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும். நல்ல 1/2 kg வெயிட் இருக்கும். 660 கிராம் இருக்குன்னு வச்சுங்களேன் வெயிட்டு. நல்ல சூப்பர் குவாலிட்டி. இதை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு கெப்பாசிட்டர், பைப்போலார் கெப்பாசிட்டரோடு கொடுத்துருக்கோம். பவர் எடுத்துட்டிங்கன்னா 50 வாட்ஸ் பவர், ஆர்எம்எஸ். பீக்கு வந்து 100 வாட்ஸ். மாடல் நம்பர் BTT858. ஓகே, நல்லாயிருக்கும். ஒரு டைட்டானியம் சூப்பர் புல்லட் டியூட்டர். ஓகே, இப்போ எல்லாம் என்ன பார்த்துருக்கோம், என்னென்ன வேணும் ஒரு காலம் பாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு, ஒரு டவர் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதில் வந்து டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கு. இந்த 858 மாடல், இந்த கோன் வந்து ஒயிட்டில் சில்வரில் இருக்கும். நான் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுதான் மாடலுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கு. என்னென்னங்கிற டீட்டெயில் இதில் கொடுத்துருக்கு. இன்க்ளூடிங் நெட் வெயிட் வரைக்கும் இதில் கொடுத்துருக்கு, டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, முதல்ல ஃப்ரீக்வன்சியோட ரெஸ்பான்ஸ், என்னென்ன ஃப்ரீக்வன்சிக்கு என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணணும், நெட்வொர்க் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம ப்ராக்டிக்கலாக டெமோ பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. ஓகே, சரி, டெமோ பண்ண என்ன பண்ணணும், நல்ல ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் நமக்கு வேணும். அந்த பவர் ஆம்பிளிஃபையர் தான் லாஸ்ட் கிளாஸில் காலையில் ஒரு டெமோ கொடுத்துருந்தேன் பாருங்கள். HD21 2500 வரும். 550 வாட்ஸ் பவர், 550 வாட்ஸ் பவர். லெஃப்ட் ரைட் வந்து 160 + 160. சப்பு வந்து 220 வாட்ஸ் சப்பு. ஓரளவுக்கு வீட்டுக்கு போதும். இதுவே அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் அந்த மதர் போர்டு, இதில் வரக்கூடிய மதர் போர்டு. ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஒருவேளை இந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த HD21 டேட்டா ப்ளஸ் இது எப்படி என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
அந்த வீடியோ பாருங்கள், நியூ கமர்ஸ் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு ஒரு 2.1 ஹோம் தியேட்டர் ஒரு ப்ராப்பராக நல்ல குவாலிட்டியாக அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்துருக்கேன்னா, ஒரு டவர் மாடல் ஸ்பீக்கர் எப்படி அசம்பிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் வெயிட்டிங் ஃபார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.